ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் சாணக்கியர் நந்தினிக்கு சான்றிதழ் கொடுக்கிற போது நிறுத்துங்க அப்படின்னு ஒரு பெண் குரல் கேட்ட உடனே சாணக்கியர், நந்தினி, சந்திரன் எல்லாருமே திரும்பி பார்க்கறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறாங்க. இதை பார்த்த எல்லாருமே பதட்டமாகறாங்க. இங்கே இருக்கிற ஆசிரியர் ஒருவர், யாரு நீ, எவ்வளவு துணிச்சல் இருந்தா இந்த ஆசிரமத்துக்குள்ள நீ வந்திருப்ப, பெண்கள் இந்த ஆசிரமத்துக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கிறாரு. காரணம் இல்லாம நான் இங்கே வரல, என்னோட சூழ்நிலை இங்கே வர வச்சிருக்கு. நீங்க எல்லாமே தெரிஞ்சவங்க, ஆதரவு இல்லாத ஒரு பெண்ணுக்கு நீங்க உதவ மாட்டீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே, என்னோட ஆதரவற்ற நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிற சாணக்கியர், உங்க மாணவர்ல ஒருத்தர் என்னோட கணவர் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே சாணக்கியரும் நந்தினியும் சந்திரன் எல்லாருமே பதட்டமாகறாங்க. அந்த பொண்ணும், என்னோட கணவர் இப்ப என்னைய புறக்கணித்துட்டாரு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே சாணக்கியர், உன்னோட புகாரா இருந்தாலும் யார் மேல பழி போடுறதா இருந்தாலும் நல்லா சிந்திச்சு சொல்லு அப்படிங்கிறாரு. ஒருவேளை நீ சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சுனா அதோட விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு சாணக்கியர் சொன்னோடனே அந்த பொண்ணு, நீங்க அவருக்கு அறிவுரை வழங்கி அவரை என் கூட அனுப்பி வைக்கணும், எங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னோடனே சாணக்கியர் பதட்டமாகறாரு. அதே நேரத்துல அந்த பொண்ணும், என்னோட குழந்தைக்கு ஆரோக்கியமும் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. பச்சிளம் குழந்தைய இப்படி விட்டுட்டு யாரோ இங்க வருவாங்களா, இது எந்த விதத்துல நியாயமாகும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்ட உடனே, உன்னோட கணவர் யாரு அப்படின்னு சாணக்கியர் கேட்கிறாரு. அந்த பொண்ணு நந்தினியை பார்த்து கையை காட்டுறாங்க. இதை பார்த்த நந்தினியோ பதட்டமாகறாங்க. அதே நேரத்துல சந்திரனும் சாணக்கியரும் பதட்டமாகறாங்க. இதை பார்த்த சாணக்கியரோ கோவப்பட்டு, என்ன சொல்ற நீ, இவன் திருமணமானவனா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, இவர் தான் என்னோட கணவர், இவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியோ சந்திரனை பாக்குறாங்க. சந்திரனும் பதட்டமாகறாரு. சாணக்கியர் இன்னொரு ஆசிரியரை பார்த்து, இங்க வந்திருக்கிற மாணவர்களோட விவரங்கள் எல்லாத்தையுமே இங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த ஆசிரியரும் அந்த புத்தகத்தை கொண்டு வந்து சாணக்கியர்கிட்ட காமிச்ச உடனே சாணக்கியர் அந்த புத்தகத்தை பார்த்துட்டு, ஜெயந்தன் நீ பிரம்மச்சாரின்னு குறிப்பிட்டிருக்கு, ஆனா இந்த பெண்ணும் உன்னைய கணவனு சொல்றா, இதுல எது உண்மைன்னு எனக்கு உடனடியா தெரியணும் அப்படின்னு சாணக்கியர் நந்தினியை பார்த்து கேட்ட உடனே நந்தினி பதட்டமாயி, இல்ல ஆச்சாரியரே, இந்த பெண் சொல்றது போய், இந்த பெண் யாருன்னு எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணும், ஏன் இப்படி நீங்க போய் சொல்றீங்க, உங்களுக்கு என்னைய தெரியலையா, நீங்க பெத்த குழந்தை கூட உங்களுக்கு தெரியாதா, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியரை பார்த்து, போய் சொல்றது நான் இல்ல, என்னோட கணவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சாணக்கியரோ, நீங்க சொல்றதுல யாரோ ஒருத்தர் நான் சொல்றது உண்மை அப்படின்னு நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோன்னே, என்னால முடியும், இவர் என்னோட கணவர் தான், அவரை பற்றிய விவரம் மனைவியை தவிர வேற யாருக்கும் தெரியாது, அவரோட முதுகு நடுவுல பெரிய மச்சம் இருக்குன்னு சொன்னோடனே நந்தினி பாட்டமாகறாங்க. சந்திரனும் பாட்டமாகறாரு. அதனால அவரோட மேலாடையை கழட்ட சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே நந்தினி ரொம்ப பாட்டமாயிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப உண்மை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி அதை செய்யாம இருந்ததை பார்த்துட்டு எல்லா மாணவர்களும் ஏன் இதை செய்யாம இருக்காங்க ஜெய்சிங் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சாணக்கியரும் நந்தினியை பார்த்துட்டு இருக்காரு. நந்தினி ஒரு பெண்ணுங்கிற உண்மையை வெளிக்கொண்டு வரதுக்காக யாரோ இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னு சந்திரன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு பதட்டமாகறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.